வீட்டுக்குள்ளே போடுற நம்புறாங்க பற்றியா அதுதான் ஐயோ செகண்டு பாவம் பேய் மரமா இவர்தாங்க அந்த வயலில் ஒரு வேட்டையாடுறதுல சிறந்த அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. நானே பார்க்குறேன். கொல்லிமலையில் நடந்தது இது தான். பேய் பிசாசெல்லாம் என்னன்னா ஆள் மாதிரி அப்படியே வந்து நிற்கிது. இங்கே ரோட்டில் நிறைய மூலிகைகள் இருக்குன்னா இருக்குது எல்லாமே பார்க்க மாட்டாங்க யாரும் களை கொத்தும்போது இந்த மம்டியால் கொத்தும்போது அது தலையில் பட்டு ரத்தம் வந்துருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சியில் இருக்கோங்க. எங்கே போக போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து கொல்லிமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி. நம்ம தமிழ்நாட்டோட மர்ம தேசம், சித்தர்கள், குள்ள மனிதர்கள், பேய் பிசாசுகள்ன்ட்டு நிறைய ஒரு கட்டுக்கதைகள், நிறைய மர்மங்களை உள்ளடக்கிய ஒரு கிராமம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அஸ் யூஸ்வல் இதுவும் வந்து ஒரு நைட் ரைடாக தான் வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி இப்போ திருச்சி வந்தாச்சுங்க. திருச்சியில் வந்து ஒரு சின்ன வேலையாக வந்திருந்தோம். அப்புறம் பக்கத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன இடம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படி இங்கேருந்து கொல்லிமலை போகிறோங்க. டைம் பார்த்திங்கன்னா வந்து இப்போவே வந்து 6 மணி ஆயிடுச்சு. நம்ம இதுவும் ஒரு நைட் ரைடு தான். ஆக்சுவலாக அங்கே போயிட்டு நம்ம ரூம் எதுவுமே எடுக்க போகிறது கிடையாது. அங்கே போய் நம்ம நைட்டு வந்து அந்த அந்த அமானுஷ்யமான இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பகலில் அந்த ஊர்லேயும் ஒரு 2-3 பேர்த்திட்ட வந்து இதை பற்றின கேள்விகள் சில கேட்டுட்டு உண்மையான ரிசல்ட் என்ன, அந்த ஊரில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து இன்றைக்கு வாகு. நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். நம்ம நிறைய நைட் ரைடு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது வந்து இரவு பகல் வீடியோவாக வரும். முடிஞ்சளவு ஒரே வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதுக்கு கொல்லிமலை ரீச் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்காங்க. நம்ம வந்து அந்த 70 பென்ஸ் வழியாக போய் பார்ப்போம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த வழி வந்து ரொம்ப ஆபத்தாகவும் அழகானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த வழியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஏர்லியராக போவோம். ஏன்னா போகிற வழியில் பார்த்துட்டே போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த வழியை ரீச் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த கொல்லிமலையை பற்றி நான் வந்து நிறைய கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து சொல்லியிருந்த கருத்து என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அமானுஷ்யமான ஒரு ஊர், நிறைய மூலிகைகள் இருக்குது, அப்புறம் பேய் பிசாசு இருக்குது, சித்தர்கள் இருக்காங்க, குள்ள மனிதர்கள் இருக்காங்க, அப்புறம் வந்து போகிற வழியில் இந்த மாதிரி நம்மளை வழிமறிக்கும், நிறையா பேய் வந்து நம்மளை வந்து மனசை மாற்றி கூட்டிகிட்டு போகும். இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் போட்டிருந்தாங்க. அது கதையாக உண்மையாக என்ன அப்படிங்கிறது சரி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. சரி, அதனால் நான் வந்து நம்ம போய் மேலே எதனாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு மேலே போதும் ரெஃபரன்ஸ். ஏன்னா நமக்கே குழம்புற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே எப்படி இருக்கா அப்படின்னு ஃபேமிலியோடு போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் தைரியத்தை மனசில் வர வச்சுட்டு தான் அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக டவுனுக்கு வந்துவிட்டோம். கொல்லிமலைக்கு டைம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6:44 ஆகுது. ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் நாங்கள் அப்படியே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அப்படியே இந்த ஊருக்குள்ளே அந்த மர்மமான இடங்களுக்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்குறோம். எட்டுகை அம்மன் தான் வந்து இங்கே காவல் தெய்வமாக இந்த ஊருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த எட்டுகை அம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஐயாட்டா சாரி. கொல்லிமலையில் வந்து இந்த சித்தர்கள், குள்ள மனிதர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா எப்படிங்க? அப்படிலாம் கிடையாது. ஆனால் இருந்தது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னே இருந்தது. ஆனால் கோர சித்தர்னு சொன்ன பற்றியா, கோர சித்தர்னு நம்ம சிவன் கோவிலுக்கு கீழே போகும்போது அங்கே ஒரு குகை இருக்குது. அது 1200 600 படிக்கலை. அங்கேருந்து போனால் 4 கிலோமீட்டர் போனோம் அது. அந்த கோகைக்கே. ஆமாம். ஆனால் இந்த ஊருக்காரர் தான் இட்டு போக முடியும். இந்த அமாவாசை எப்பெல்லாம் வந்து இந்த சித்தர்கள் காட்டுக்குள்ளெல்லாம் வந்து தவம் புரிகிறவங்களாம் வந்து கண்ணுக்கு தெரியுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைங்களா? சத்தியமாக தமிழ்நாடு ஜனத்தை நம்பாதன்னு மனுஷன் நம்பு. துணி கட்டினா ஏன் நம்புகிற? ஒரு மாதம் 10 வருவோம். ஆனால் இதுதானே உண்மை. இங்கே வளையெடுத்து காப்பி கொட்டை தேயிலை எல்லாமே விளையுது. ஆனால் ஆத்தா நீ ஒரு கட்டளை போட்டால் அந்த கட்டளைக்கு அடக்கும். ஒரு தகுடு வாங்கி உன்னுடைய கஷ்டத்தை
வீட்டுக்காரங்க கூட சொல்ல மாட்டேன், பிள்ளைங்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். உன் கஷ்டம்னாவா என் ஆயா கிட்ட சொல்லு, ஒரு தகடவை ஏற்றுக்கிட்டு ஆயா என்னை தூக்கு, ஒரு படி ஏற்றி விடு, உன்னா செய்யணும் ஒரு வேண்டுகோள் வை, அப்போ தான் உனக்கு நடக்கும். வேறு பேய் பிசாசுலாம் இங்கே கிடையாது. சத்தியமாக இங்கே தான் படுத்துங்க இருப்பேன். இங்கே வெளியிலே தான் படுத்துருக்கீங்க? வெளியே தான் இங்கே. ஓ இல்லை, இங்கே பார்த்தா யூடியூப்பில் நிறைய போட்டிருக்காங்க ஏதோ. பத்தியா யூடியூப்பில் போடுற நம்புகிறாங்க பத்தியா, அதுதான் தப்பு. அதுதான் தப்பு. என்ன கோயில் காடு இது, ஆத்தாவுடைய காடு அது. அது ஆம்பளை நடைப்படுத்து ஒன்றும் சேர முடியாது. தீட்டு வந்துட்டு அந்த 3 நாள் ஒருத்த, நம்ம ஊரில் கீழே 3 நாள், இங்கே 5 நாள். 5 நாள் கோயிலுக்கு வர மாட்டாங்க. மற்ற ஒரு ரோட்டை கூட நடக்கூடாது, இந்த ரோட்டே வரக்கூடாது. ஆம்பளை எப்படி இப்படி கையை போட்டு பேச முடியும். ஒன்று ஆகவே பால் திறங்க பற்றியா, அது பதிலாக டோக்கன் போடுவோம், அதுக்கு பதில் சித்தருக்கு அங்கே இருக்குது. அது ஆத்திரமா, அது சித்தர் கொக்கன்றது கீழே கொடுத்து ஆகவே பால் திறக்கும் பாரு. அதில் 600 படி இறங்கி உள்ளே போனால் போக முடியாது. ஏன்னா மழை பெய்யுதല്ലോ, செடியெல்லாம் இப்படிக்கு செடி வந்துச்சு. இப்போ அதுக்கு அலவுடு கிடையாது. அதோடு ஆனால் ஊருக்கார் நினச்சாயிட்டு போவோம். அங்கே டீ கடையில் டீ சாப்பிட்றோம் பாரு, 80 கொக்கி போகணும்பா. அங்கேனா போனால் படை அம்மி அவர் மூளைக்கு நெசுக்கிற பொருள் எல்லாமே இருக்குது. அப்படி என்ன இருக்கா? விலங்குகள் நடமாட்டம்லாம் இல்லை. ஒன்று கூட மயில் கத்தும், மயில் மட்டும் இருக்குது. மயில், காட்டுக்கோழி, முயல் இதாங்க. இப்போ ஏதோ இந்த கரடி ஏதோ உலாவிட்டு இருக்கு, அது இங்கே இல்லை. அது கரெக்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 15 கிலோமீட்டர் துளி ஒருத்தர் சொல்லிட்டான். சத்தியமாக புலியெல்லாம் கிடையாதுங்க. புலிலாம் இல்லை. நாய் மயில் இருக்கு வச்ச ஒரு பாம்பு கூட பார்க்க. அம்மன் கோயில். இந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. பின்னாடி நாய் வர பார்க்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சரி கோயில் ஆள் இருப்பாங்கன்னு பார்த்தா ஆளுங்களாம் யாரையும் காணோம். என்னமே இந்த டாக், இந்த காவல் தெய்வம் வந்து நமக்காக வெயிட் பண்ணுது. என்னடா சொல்ல நினைக்குது இது? மே போலாமா? என்னடா அது வேறு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. கோயில் வந்து ஒரு பாறையிலேயே வந்து செதுக்கியிருப்பாங்க. 9 மணிக்கு பூஜை நடக்குமா? என்ன சொன்னார்? இங்கே போய் டாக் வருது, எதுக்கு பயப்படுறீங்க? ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட கேட்ட வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா, கொல்லிமலையில் வந்து பேய் பிசாசுலாம் எதுவுமே கிடையாது. என்ன அனிமல்ஸுமே பெருசாலாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் சும்மா அவங்க வந்து ஒரு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த காலபைரவர் காவல் தெய்வம் கூட வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியே இருக்குது எனக்கு இந்த டாக் கூட வர்றது. ரிட்டர்ன் போகிறோம். மம்மி நாயை காணோம். எங்கடா? ஏதோ சவுண்டு கேட்டுச்சுடா. ஏய் எதுக்கு இப்போ ஓடுற இன்னைக்கு? ஐயோ ஒரு செகண்டு கைகள்லாம் உதறிடுச்சாடி. அந்த சவுண்டை பார்த்தியா? டப்புன்னு ஏதோ ஒரு சவுண்டா. பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கோயிலுக்கு போக ட்ரை பண்ணோம். இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு லைட் எதுவுமே கிடையாது. அது வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஆனால் அவங்க இங்கே இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, போங்க பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் தூரம் போனோம், ஆனால் கொஞ்சம் பயமாகிடுச்சு. அதனால் திரும்பி வந்துட்டோம். ஏன்னா ஏதோ ஒரு சவுண்டு கிடச்சிங்க, அதனால் திரும்ப வந்துட்டோம். தனியாக போகிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு தான். ஆனால் அந்த சாமிக்கு உண்மையிலே பவர் இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன். கோயிலுக்கு மேலே வந்து கடை வச்சுருக்காருங்க பக்கத்தில். அவர்கிட்ட கேட்ட வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து எந்த பேய் பிசாஸ்லாம் எதுவும் கிடையாது, இங்கே அந்த மூலிகைலாம் நிறைய இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க
மற்றபடி இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு அதெல்லாம் கிடையாது. இந்த சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நீங்கள் ஏதாவது வேண்டி தகடு ஏதாவது எழுதி வச்சுட்டு போனீங்கன்னா அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த அரப்புளீஸ்வரர் டெம்பிள் வந்து நைட்டு வந்து ட்ரெக்கிங் பண்ணி போக முடியாது, அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த எட்டுக்கையம்மன் கோயிலுக்காவது போகலான்னு பார்த்தோம். அதுக்குமே எங்களுக்கு போக முடியல. ஏன்னா யாருமே இல்லை அந்த கோயிலில். கோயிலுமே வந்து பூட்டியிருக்கு. ஒரு லைட்டு கூட இல்லை. அதனால் சரி ஃபேமிலியோடு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பாதி தூரம் போனோம், அதனால் திரும்ப வந்துட்டோம். இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கரடியும் சிறுத்தையும் வந்து கொல்லிமலையிலேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் அது. அந்த ஊருக்கு தான் போக போகிறோம். அங்கே தான் வந்து அந்த அனிமல்ஸ் மூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதனால் அங்கே போகிறோம். அது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா வந்து குண்டூர் நாடு குண்டனி நாடு. குண்டூர் நாடு குண்டனி நாடுன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி நைட்டு அங்கே ஏதாவது அனிமல்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மிட் நைட்டில் வந்து நம்மளோட கொல்லிமலையோட ஆபத்தான ரோட்டில் வந்து கீழே இறங்குறது தான் பிளானு. நம்ம அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஜேர்னி தாங்க. ஏன்னா அந்த ரோடு எல்லாமே வந்து ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகுது. நம்ம இங்கே ஏதாவது ஹெல்ப்புக்கு கேட்டால் கூட இங்கே ஆள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த ரோட்டில் போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நாங்கள் போகிற ரோடு. ஆமாம், இது வந்து நார்மல் ரோடு கிடையாது. ஆனால் அந்த சோளக்காடு அந்த ரோடில் போய் பிரிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன்ல. இங்கே இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இறங்குறவங்க நிறைய பேர் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு நியூட்ரலில் வர்றாங்க. இந்த பெட்ரோல் டீசல் மிச்சம் பண்ணுறதுக்காக. அதில் லைட்டும் எரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரியுமா. சரி பார்ப்போம். நம்ம அந்த மதிகட்டான் சோலைன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க, அதையும் பார்த்துட்டு. எல்லா ஊர்லேயும் அந்த ஃபாரஸ்ட் டீப்பாக இருக்கிற இடத்த வந்து அவங்க அந்த பேர் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம கால் தடம் பதியலைன்னா அதில் எந்த வழியாக வந்தோம்னு தெரியாது. காடுக்குள்ளே போயிட்டோம்னா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அவ்வளோதான் மதிகட்டான் சோலை. இந்த மூலிகை வந்து நம்மளை வந்து இது பண்ணிடும் அது பண்ணிடுங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எல்லாமே உண்மை கிடையாது. சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம முகர்ந்து பார்த்தா போதை ஆகும்ல, அந்த மாதிரி மூலிகைகள் அதுதான் வந்து நம்ம மைண்டை வந்து இது செயல்களுக்கு செய்தே தவிர மற்றபடி அந்த ஆவி பேயெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டுலாம் போகலை. இருந்தாலும் நமக்கு சின்ன வயசுலேருந்து அந்த கொல்லிவாய் பிசாசு அந்த மாதிரி பேயெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே வந்து ரவுண்டில் தான் இருக்க போகிறேன். அதனால் எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஆனால் பயமாக தான் இருக்குது, ஒத்துக்கிறேன். என்னடா பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து ஆப்போசிட்லேயும் வண்டி வரல. நம்ம வந்து மேப்பும் இது கிடையாது. இந்த ரோடெலாம் பாருங்கள் அப்படியே நல்லா கண்டிப்பாக அனிமல்ஸ் இருக்கிற இடம் மாதிரி இருக்குது இதெல்லாம். ஆனால் அனிமல்ஸ் இங்கே இல்லைங்கிறாங்க. வரும்போது இந்த ரோடில் இல்லை பாஸ் பண்ணிக்கிறான். ஒரு டீலை பேசுவோம். என்னடா சொன்ன மாதிரியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சிவப்பு கலர் சட்டை போட்டு அட்டா பாவிகளா டே, எங்கடா நடந்து போயிட்டு இருக்கீங்க? எப்படி சட்டை போட்டு அட்டா பாவிகளா டே, எங்கடா நடந்து போயிட்டு இருக்கீங்க எப்படி? ஆனால் அதே மாதிரி சிகப்பு சட்டை போட்டுருக்காங்க, அதான் கொஞ்சம் பீதி ஆயிடுச்சு. அப்படியே எங்கடா இருட்டுன்னு நடந்து போயிட்டு இருக்கீங்க கவுந்துக்கிட்டு. இந்த ஊரில் டார்ச் லைட் யூஸ் பண்ண மாட்டாங்க பத்தியா. ஆனால் தோட்டத்தில் வச்சுருக்கிறவங்க வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஒரு வித்தியாசமான பிஹேவியர் இருக்குடா இங்கே. இந்த ஊர் மக்கள் இந்த ஊரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாலே சொல்ல மாட்டுறாங்க. நான் ஏதோ 1-2 பேர் சொல்ல வந்தாலும் கூட இருக்கிறவங்க தடுக்கிறாங்க. அது என்ன காரணம்னே தெரியல. பகலில் வந்து பார்த்தோம்னா ஒரு 2-3 நேரத்தில் பேசணும்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதை விதைத்தானோ அதையே அறுப்பான். ஜீசஸ் இஸ் கம்மிங் சூனு. கொலை செய்வது பாவம். என்னடா மம்மி, எதுவும் சைக்கோ ஊருக்குள்ளே எதுவும் வந்துட்டோமா? எப்படா இதை எழுத விட்டு இதை அழிக்காமே வச்சுருக்காங்க. இந்த ஊரில் என்னால் ஏதோ ஒரு நெகட்டிவாக ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண முடியுது. அந்த அச்ச உணர்வு உனக்குள்ளே இருக்கா? பயமாக இருந்துச்சுல்ல.
கொல்லிமலையில் பெருசாக அனிமல்ஸ் எதுவும் கிடையாது. நமக்கு பை சான்ஸ் லக்கில் இருந்தால் அந்த கரடியும் சிறுத்தையும் பார்க்கலாம். 100க்கு 99.9% வாய்ப்பு கிடையாது. அந்த 0.1% மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடை பாரு, இது ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே ஒரு வீடு. ஆள் இருக்காங்களாடா? வீடு தானா? பூட்டு போட்டிருக்கா? யாரும் இல்லையா? ஆனால் சரியான ஃபாரஸ்ட் ஆடே. உண்மையிலே கொல்லி ஹில்ஸில் அனிமல்ஸ் இல்லைங்கிறது ரொம்ப அதிசயமாக தாங்க இருக்குது. என்ன இது? என்னப்பா அனிமல்ஸு? சரிப்பா, நீங்கள் தூங்கிடுங்கப்பா. அனிமல்ஸ் இல்லை, நீங்கள் தூங்கிடுங்க. பௌர்ணமி வேறு நிலா மாதிரி பயங்கரமாக இருக்குடாடே. அந்த நிலா பக்கத்தில் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குடாடே. உனக்கு தெரியுதா? கொல்லிமலையை பற்றி பேய் கதைகளாக கேட்டு கேட்டு மனசு அந்த அந்த பக்குவம் நெகட்டிவ் எனர்ஜி தோணுது மம்மி. ரைட்டா? பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த நிலா வெளிச்சத்துக்கும் இந்த ரோட்டில் வர்றதுக்கு அப்படியே பயமாக இருக்கு பாருங்க. அள்ளு விடுதுங்க. இப்போ எந்த ரோட்னா அந்த குண்டூர் நாடு அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். இப்போ காற்று வேறு பயங்கரமாக அடிக்குதா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, அந்த நிலா வெளிச்சம் வேறு, எல்லாமே சிங்க் ஆகுது. கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா மலை ஃபுல்லாமே ரோடு தாங்க. எல்லா பக்கமே மக்கள் வாழ்கிறாங்க. அந்த ஃபேமஸான கோயில் 2 இருக்குது. மற்றபடி பிரதான தொழில்னு பார்த்திங்கன்னா இந்த மக்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. அனிமல்ஸ் அதுக்கெலாம் இவங்க பயப்படல. அனிமல்ஸ் இல்லை, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அனிமல்ஸ்லாம் இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னா இந்த ரோட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப திகிலாக இருக்குது. ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. இதை திறந்து பார்த்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதான் மறுபடியும் கதவை மூடிட்டேன். எந்த மலையில் இருக்கோன்னே தெரியலங்க. எங்கெங்கேயோ மலை கனெக்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. எங்கேயாவது ஏதாவது நிற்குமோன்னு தோணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்பா, இந்த மரத்தை போகிறேன். இந்த மரத்தை பார்த்தியா? பேய் மரம் மாதிரி இருக்கிறாடி. டர்ராகுதுடா உண்மையிலே இந்த இடம்லாம். ஏன்னா அந்த மலையில் ஏதோ கீர்ன மாதிரி இருக்கு. என்னரா உடச்சிருக்காங்களோ? உம்மி சவுண்டு கேட்டுச்சுடா ஏதோ ஒன்று. என்ன கோயில்ரா அது? இது சவுண்டு கேட்குறாங்க. இதுக்கு மேலே வந்து எல்லையை தாண்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. அது இந்த கவர் சவுண்டு தான் கேட்டிருக்கோங்க. ஒருவேளை சாமி என்னை பார்த்துட்டு போ அப்படிங்குதா? என்ன மீனிங்னே எனக்கு புரியலையா. டக்குன்னு டார்ச் அடித்த உடனே பயமாகிடுச்சுடாடே. அள்ளு விட்டுருச்சு மம்மி எனக்கு. அதை பார்த்தோன்னே இந்த பாம்பன் மலை வீடியோ இருக்குல்ல, அந்த மாதிரி அது மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இப்படி தான் எங்கேயாவது ஒரு சாமின்னு ஒரு அடையாளத்துக்கு இருக்குது. அங்கெல்லாம் செய்வினை கல் மாதிரி வச்சு கொண்டு விட்டாங்க நம்மளை. பாம்பன் மலையில் பார்க்கல, ஆனால் ரிட்டர்ன் வரும்போது இங்கே பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து நைட்டு போன ஊரில் இருந்து அப்படியே ரிட்டன் மறுபடியும் கொல்லிமலைக்கு போயிட்டுருக்கோம்.
போகிற வழியில் வந்து ஒரு எக்கோ ஷாப், மூலிகை எக்கோ ஷாப் பார்த்தோம். சரி அங்கே யாரும் இல்லை, ஆனால் நிறைய மூலிகைகள் நட்டு வச்சுருந்தாங்க. சரி அதை காமிக்கலாம், இங்கே என்னென்ன மூலிகை இருக்கும் அப்படின்ட்டு நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை காமிக்கிறதுக்கு தான் போகிறோம். திருநீற்று பச்சிலை விதையா, இது இந்த கிளைமேட்டுக்கு வளரும், அங்கே வளருமான்னு தெரியல. கல் தாமரை, ஈஸ்வர மூலி, பாம்பு கடிக்கு மருந்தாக இருக்குமாண்டா இந்த செடி பாரு. இதான் பாம்பு கடிக்கு மருந்தான். இது என்னதுன்னு தெரில, ஆனால் பேர் மட்டும் வச்சுருக்காங்க. கறிவேப்பிலை, கறிவேப்பிலை மூலிகை தாண்டாடே. தவசிக்கீரை, கருவேப்பிலை மாதிரியே இருக்குடா இது, ஆனால் தவசிக்கீரையாண்டா. லெமன் கிராஸு, நம்ம அந்த கொல்லிமலையில் டீ போட்டு கொடுத்தாங்கல்ல. வெட்டி வேறு, இதான் வெட்டி வேறாடா இதா, அப்படியா. சேப்பக்கிழங்கு, இந்த இதில் கிழங்கு இருக்க மாட்டிருக்கு. சோற்று கற்றாழை, மருள் கற்றாழை, இதுவும் அப்போ கற்றாழை வகை தான் போல். சித்திரத்தைனா நெஞ்சு சளியை குணமாக்கும். இது இங்கே காடு பூரா வளர்ந்துருக்குடா இது. அக்ரஹாரம், நிறைய மூலிகை இருக்குது பாரு. திப்பிலி, மிளகு, இன்சுலின்னே ஒரு பிளான்ட் இருக்குடா. என்னங்கடா டே. ஆமாம், இப்போ இன்சுலின் ஊசி இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்களோ. நித்திய கல்யாணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது என்னடா, இது ஒரு நார்மல் செடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ல, பிச்சு போட்டு விட. எருக்கு, பொன்னாங்கண்ணி, வசம்பு செடி வருமே. மஞ்சள் அப்படியா. லில்லி, லில்லின்னு ஒரு செடி இருக்குது. முள்ளியான், நந்தியாவட்டம், நீல நொச்சி, உங்கள்கிட்ட வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் பைசோனா ட்ரீ, தும்பை, சிறுகுறிஞ்சான், வல்லாரை. வல்லாரைங்கிறது கீரை. புதினா, இதெல்லாம் மேக்ஸிமம் கீழே வளர்கிற நிறைய செடி இருக்குது பாரு. சுண்டைக்காய், இதெல்லாமே கீழே இருந்தால் வளையும்ல. முடக்கத்தான் வளருது. ஊமத்தை ரொம்ப நாள் ஆச்சு. ஊமத்தங்காயின்னு சொல்லி கண்டங்கத்திரி. கத்திரி இருக்குடாடே. ஸ்டோரியா. பூலா பூ, சிறுநீரக கல்லை கரைக்குமா, நரம்புகளை வலுவாக்கும். பிரண்டை, சாம்பலுக்கு ஒவ்வொரு செடி ஊனி வச்சுருக்காங்க. நன்னாரி எங்கடா இருக்கு? இந்த சின்ன சின்னதாக இருக்குல்ல, அதான் நன்னாரி போல். பிரியாணி இலைன்னா அதில் கீழே கிடக்கிற இலையா? அங்கே ஊனி வச்சுருக்கேன். ஆடாதொடை. வேகம் வேகம். மருதாணி, பெண்ணாற்றி, சைனீஸ் ஹைபிஸ்கஸ், நீர் நொச்சி. இவ்வளோ மூலிகை இருக்காடா டே, பரவாயில்லடா. துளசி, மணத்தக்காளி, கிணத்து பூண்டு. நாகத்தாளி, பாம்பு கடிக்கு மருந்தாக. நம்ம இந்த செடியை வந்து இதை வச்சா பாம்பு வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அது பாம்பு கடிக்கு மருந்தாக இருக்குது. என்ன பண்ணலாம், மேலே போகலாமா? போகலாம்ப்பா, போகும். இங்கே வந்து இத்தனை மூலிகை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலங்க. இன்னும் கொஞ்சம் மேலேயும் இருக்குது. நாங்கள் மழை பெஞ்சிருக்கிறதுனால அட்டைப்பூச்சி இருக்குன்ட்டு நான் போகல. நீங்கள் டைம் கிடச்சி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மூலிகைலாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானது இது எல்லாமே இந்த ஊர்லேயே விளையுது. அதுதான் வந்து கொல்லிமலையோட ஸ்பெஷலு. இந்த எல்லா மூலிகையும் ஒரே இடத்துல விளையிறதுனால தான் இது மூலிகை காடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் தாங்க அந்த வல்வில் ஒரு வேட்டையாடுறதுல சிறந்தவர். இவர் இங்கே அனிமல்ஸ் இல்லாததுக்கு இவரும் ஒரு காரணம். என்னென்னா இவர் வந்து ஒரே வில்லம்பில் யானை, மான், புலி, கரடின்னு எல்லாத்தையும் ஒரே அம்பல அடிப்பாரான். அந்த அளவுக்கு திறமையானவரான். வேட்டையாடி முடிச்சு விட்டீங்க. நல்லா இருங்க. பாட்டி எதையும் மோந்து பார்க்குறாங்களா? உண்மையிலே அந்த அந்த என்ன பண்ணுறாங்கன்னா மம்மி, இலையில எதையோ வந்து எடுத்து வச்சு மோந்து பார்க்குறாங்கடா. அவங்க மண்டை வேறு ஆடிக்கிட்டே இருக்கு ஒரு மாதிரியா, டிக்கி டிக்கி டிக்கின்னு. கேட்டுக்கிறேன் நான். நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாம்மா இருக்கீங்க?
நாங்கள் வந்து 50 வருஷமாக இருக்கோம். 50 வருஷமாக இங்கே இருக்கீங்க. என்ன தொழில் பண்ணுறீங்க? பையன் வந்து சலூன் கடை வச்சுருக்காங்க. சலூன் கடை வச்சுருக்காங்க. சரிம்மா. நீங்கள் வந்து கீரை அது மாதிரி வியாபாரம் பண்ணுறீங்களா? இல்லை தம்பி, வர்ணன் ஹோட்டலில் வந்து வேலை செஞ்சேன் அப்படிங்களா? அந்த கடையில். சரிம்மா. இங்கே வந்து இந்த ஊரில் என்ன மக்கள்லாம் என்ன தொழில் பண்ணுறாங்க? விவசாயம் தான், பெரும்பாலும் விவசாயம் தான். பெரும்பாலும் விவசாயம் தான். சரிம்மா. இந்த ஊரில் வந்து என்ன சிறப்பு? சிறப்பு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இந்த கோயில், ஆ இந்த மாதிரி சுற்றி பார்க்குற இடங்கள் இருக்குது. வேறு காப்பி மிளகு வந்து நிறையா இங்கே விளையுது, பல வகைகள் விளையுது. இந்த இப்போ இந்த எட்டுக்கை அம்மன் சொல்கிறாங்கல்ல, அது எதனால் அந்த பேர் அவங்களுக்கு அந்த சாமிக்கு வந்து? அது என்னன்னு தெரியலைங்களே தம்பி. உங்களுக்கு முன்னாடி இருந்தே அந்த பேர் வந்துருச்சு? அதெல்லாம் நாங்கள் சின்ன அது முன்னாடியே வச்சுருக்காங்க. உண்மையான பேர் வந்து கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லிப்பாவை. இந்த கொல்லிமலையை வந்து அது பாதுகாப்பில் இருந்துச்சுன்னு. இப்போ நாளடைவில் வந்து அது 8 கை வந்து 8 கை இருக்கும்பா. கீழே வந்து ஒரு குழந்தைய போட்டு மிதித்த மாதிரி இருக்கும். அப்படிங்களா? ஆமாம். ஏன்னா அது பெரும்பாலும் அது வந்து இந்த சேலை போட்டு அப்படியே மூடிடுவாங்க. அதனால் இப்போ வந்து 8 கை அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது அதுதான். இல்லை இந்த பிசாசு அதெல்லாம் கிடையாது இங்கே? கொல்லிவாய் பிசாசு, அம்மானி இருக்குது தம்பி, எல்லாமே இருக்குது. இருக்குது, அது எல்லாமே இருக்குது. அப்படிங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நேற்று ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா. இருக்குது தம்பி, நிறையா இருக்குது. இருக்கு. என்ன நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? நாங்கள் பார்த்துருக்கோம். நிறையா பேர் அந்த மாதிரி பயந்து போய் தென்னரெலாம் மந்திரிச்சுக்கிட்டு வர்றாங்க. எலுமிச்சம்பழம் வெட்டி தலையிலலாம் தேய்க்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டால் அந்த டெத்தானவங்க வந்து அவங்களே வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பாருங்கள், அந்த போர்டில் இருக்கவர் இறந்து போயிட்டாரு. நைட்டு வந்து ஏதோ பயமுறுத்துனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சித்தர்கள்லாம் வந்து உண்மையிலே அது வந்து அங்கே ஈஸ்வரன் கோயிலில் இருக்காங்க. ஈஸ்வரர் கோயில் அந்த பக்கம் இருக்காங்க. குகை இருக்குது. இந்த பால்சி போகிற வழியிலலாம் குகைகள் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்க முடியுமா? கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாமே அவங்கள. குகையை பார்க்கலாமா? குகையெல்லாம் பார்க்க முடியாது தம்பி. போகிற வழியிலே சந்தனப்பாறைன்னு ஒன்று பாருங்கள், போகிற வழியிலே இருக்கும் பெரிய பாறை. அங்கெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்கப்பா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை தம்பி, நான்லாம் அங்கெல்லாம் எங்கே தம்பி நம்ம போகிற மாதிரி நடந்து போகணும், ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. யார் எங்கள் அப்பா இருக்கும்போது சொன்னார். ஆனால் இந்த மாதிரி போய் சித்தர்கள்லாம் பார்த்தோம், குகைக்குள்ளே போகணும், 2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும். எங்கள் அப்பா போயிட்டு வந்ததா எங்ககிட்ட தகவல் சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா ஆமாம், எங்கள் அப்பா பார்த்துருக்கிறதா சொன்னாங்க. இங்கே இந்த காட்டுக்குள்ள மூலிகை எல்லாம் வந்து இருக்கு தம்பி. அது வந்து ஏதோ நம்ம ஏதோ மேலே பட்டுச்சுன்னா மனசு மாறிடும், இடம் தடம் மாறி போயிடும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க தம்பி. ஆனால் செங்கரைக்கு போகிற ரோட்டில் நிறைய சோலைகள் இருக்குது. அங்கெல்லாம் மூலிகை செடியெல்லாம் கீழேருந்து நிறையா பேர் வந்து மூலிகை பறிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு எந்த மூலிகை என்ன செடின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், நிறைய பேர் ஆனால் பறிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகிறாங்க. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது தம்பி. டிவி சேனல்லாம் போடும்போது என்ன சொல்றாங்கன்னா, இங்க சித்தர்கள் காட்சி அளிக்கிறாங்க. இருக்கு தம்பி, வந்து காட்டுக்குள்ள வந்து அதெல்லாம் உண்மைதான். எல்லாமே உண்மைதான். இருக்கு, நிறைய பேர் இந்த சடையா முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு தாடியெல்லாம் வச்சு அவங்கள பார்த்தாலே பயமா இருக்குதுங்க மேடம். அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. நானே பார்த்துருக்கிறேன். நானுமே பார்த்தேன். ஒரு 2-3 பேர் அவங்களா நடந்து போகிறாங்க. அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. அப்புறம் அவங்ககிட்டலாம் எதுவும் நம்ம வந்து ஒரு துரதிருஷ்டமாக எதுவும் அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட அப்படிலாம் சொல்கிறாங்க தம்பி. ஆனால் நமக்கு தெரியல என்னன்னு. அதெல்லாம் நம்ம எங்கே போனால் கடை வந்தால் வீடு. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? என்ன தம்பி? சம்மந்தப்பட்டவங்க யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷ்யமான பேய் சம்மந்தப்பட்டதோ, இல்லை இந்த சாமி சம்மந்தப்பட்டதோ, இல்லை சித்தர்கள் யாராவது பார்த்துருக்காங்களா? உங்கள் சம்மந்தப்பட்டதில் யாராவது? எனக்கு சம்மந்தப்பட்டவங்க எங்கள் முன்னோர்கள் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல தம்பி, எனக்கு தெரியல. நீங்கள் தான் இப்போ முன்னோர்கள் எங்களுக்கு. எனக்கு 55 வயசு ஆகி போச்சுங்க தம்பி. இங்கே பிறந்த ஊரே இதுதான்? இல்லை தம்பி, எங்கள் ஊர் சொந்த ஊர் மதுரை, தும்பப்பட்டி மேலூர். கல்யாணமெல்லாம் பண்ணலை, அங்கே ஊர்லேயே தான் எல்லாம் கல்யாணம் ஆனது. எங்கள் அப்பாவோட அவங்க அப்பா இருக்கும்போதே இங்கே வந்துட்டாராம். வந்த மேனிக்கு நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். சரிம்மா, சரி, ரொம்ப நன்றி. இங்கேயே இருக்கிறோம். சரி சாமி. இந்த தகவல் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் பதிவு பண்ணி போட்டுக்கலாம்ல? நீங்கள் சொன்னது வந்து சொல்லி இதில் என்ன தம்பி இருக்குது தப்பு? நீங்கள் உண்மையே சொல்லியிருக்கீங்க. கொல்லிமலையில் நடந்தது இது தான் நடக்குது. ஆனால் கோயில் பக்கம் போனீங்கன்னா
அங்கே வந்து இந்த சித்தர்கள்னு சொன்னீங்கல்ல, அவங்கள பார்க்கலாம். பார்க்கலாமா? அவங்கக்கிட்ட கொஞ்சம் எந்த நாள்லம்மா அந்த சித்தர்கள் அதிகமாக கண்ணுக்கு தெரியுது? அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நிறையா இருப்பாங்க தம்பி. அந்த 2 நாள் மட்டும்? ஆமாம், சரி சரி. இருப்பாங்க. இப்போ போனால் கூட அங்கே பார்க்கலாம். அங்கே கோயில்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அறப்பளீஸ்வரர் கோயில் போனால் பார்க்கலாம். ஆமாம், சரி சரி, நான் போய் பார்க்குறேன். அங்கே தான் இருக்கிறாங்க. ம். அதான் என்ன தகவல் எது வேணுன்னா கொஞ்சம் வயசானவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிம்மா, கேட்டு. நமக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். சரிம்மா. சரிங்க தம்பி. என்ன தம்பி? மதிகட்டான் சோலை அது எங்கே இருக்கு தம்பி? மதுக்கட்டான் தொலைன்னு அது எங்கே இருக்கு? மதிகட்டான் சோலை நீங்கள் ஏதாவது ஏரியா இருக்காண்ணா? இங்கே இல்லை. அப்படி இங்கே இல்லையா? தெரில, அது மாதிரி தான் சொன்னாங்க. என் பேர் வந்து சின்னமுத்து. நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கீங்களா? இந்த ஊரில் தான் பாட்டையங்காலத்துலேருந்து இருக்கிறோம். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? பாட்டையங்காலம் அவங்க 100 வருஷம் போய் மறுபடி அப்பா காலத்துலேருந்து 100 வருஷம் இங்கே இருக்கீங்க. இங்கே இருக்கிறோம். என்ன தொழில் நீங்கள் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து விவசாய தொழில் பண்ணுறோம். இங்கே கொல்லிமலையில் வந்து எல்லாமே விவசாயம்? விவசாய தொழில் தான். சரிங்க. இங்கே இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தேன், டிவியில் அது இதுன்னு பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நிறைய பேய்கள் பிசாசுகள் இருக்குது, அந்த மாதிரிலாம் உண்மைதானா? எல்லாம் உண்மைதான். எல்லாமே உண்மை. எல்லாம் இந்த ஊரில் வந்து சிறப்பு வந்துங்க, காப்பி கொட்டை, மிளகு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பழம், இத்தனை இங்கே விளையுது கொல்லிமலை. வாழைத்தார் வந்து பூவாழை, செவ்வாழை, நெம்மரா வாழை, சாம்ப வாழை, எல்லாமே விளையுது. இத்தனை வாழையும் இங்கே கொல்லிமலை விளையுது. இந்த மூலிகைலாம் இங்கே விளையுதுன்னு சொல்கிறாங்க. மூலிகைலாம் இங்கே ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்கும். இங்கே இருக்காது. இங்கே இருக்கு ஃபாரஸ்ட் ஏரியானா அது எங்கேங்க? இந்த உள்ளுக்கு லைனுக்குள்ளே. ஓ சரி சரி. அந்த ஏறுற வழி இல்லையா? அந்த லைனை வெட்டிக்கிறாங்களா இப்போ மாதிரி, அதான் லைன். அதுக்குள்ளுக்கு தான் அந்த ஏரியா பேர் என்ன? ஃபாரஸ்ட் ஏரியா. சித்தர்கள் நடமாட்டம்லாம் இருக்குது. அது அந்த காலத்தில் வந்து இருந்தாங்களாம். பாட்டையும் காலத்தில் வந்து இருந்தாங்களாம். அப்போ வந்து சோறு தான் இருந்தாங்க சித்தர்கள். எல்லாம் பேசுகிறாங்களாம், பிடிச்சாங்களாம். அவ்வளோ சைஸு தான் சித்தர்கள். அந்த குள்ள மனிதர்கள்னு சொல்கிறது சித்தரை தான். அவர் குள்ளமணிக்கு தான் சித்தர் பேர். அப்படியா? ஆமாம் ஆமாம். குள்ள மனிதர்கள் பேர் தான் சித்தர். சித்தரை அது பணத்தில் தான் இருப்பானுங்களாம். வனத்தில் இங்கே ஊரில் இங்கே தலையமிட்டானுங்க. மடம் வந்து கல் மடத்தில் வந்து இப்படி குடியிருந்துக்கிட்டு அவன் அங்கேயே தான் காட்டு தலையெல்லாம் தின்னுட்டு அங்கேயே தான் சித்தர்களாக இருந்தாருங்களாம். நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல இது வருதுன்னு. அவங்க அம்மா அப்பா யாரும் பார்த்துருக்காங்க? இல்லை பார்த்ததே யாரும் எதுவும் பார்த்தது கிடையாது. எங்கள் அப்பா அம்மாலாம் பார்க்கல. அதுக்கு முன்ன இருந்தவங்க பார்த்துருப்பாங்க பிள்ளைக்குது. அப்படிங்களா? சரிங்க. இது இந்த பேய் பிசாஸ்லாம் சொல்கிறீங்களா, அது எதுவும் சம்மந்தப்பட்டது நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா? பேய் பிசாசெல்லாம் என்னென்னா ஆள் மாதிரி அப்படியே வந்து நிற்கிது. நைட்டு நேரத்தில் வந்து கேட்டு சாத்தாத்து போகும்போது ஆள் மாதிரி பேசிக்கிட்டே வருது. 10 பேர் பேசிக்கிட்டே வர்ற மாதிரி வருது. இவன் கேட்டுக்காரன் அடிக்கணும், உதைக்கணும். நாம் என்னங்க சார் பண்ணது மாதிரி? அது மாதிரி நம்ம இன்னும் பண்ணலையே. நம்மளை எதுக்கு இது மாதிரி பேசிட்டு வருது ஆளுங்க, பேசிட்டு வராங்க? நம்ம எந்த பிள்ளைங்களையும் தொந்தரவு பண்ணல. நம்ம ஒழுங்காக கேட்டு தான் சாத்திட்டு இருக்கிறோம், டியூட்டி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நான் என் பாட்டில் மனசில் நினச்சிக்கிட்டு சைக்கிள் அப்படியே வரேன். வரும்போது வரணும் அப்படி வந்து குறுக்கால் இவ்வளோ தூரம் சைக்கிளில் வரும்போது அது நின்றுட்டு அப்படியே மேலதுக்கு கிளைக்கும். ரூம் அப்படியே கண்ணார் பார்த்துருக்குறேன். அப்படியே புளியாமரம் வரிசையில் இருக்குது, சுடுகாடு பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு செங்குத்தில் அப்படியே அது கரும்போதாலும் நின்றுட்டு. நான் அப்போ வந்து அப்பா மாதிரி அப்படியே போய் பிடிச்சி காய்ச்சல் வந்துடுது. அப்புறம் அது கொஞ்ச நேரம் கழித்து ஒதுங்கிருச்சு. அப்புறம் போய் கேட்டில் தூக்கிட்டு பார்த்துட்டு அங்கே காய்ச்சல் உடம்பு சரியில்லை. காய்ச்சல் வந்து மூலிகைலாம் சொல்கிறாங்களையா, நடந்து போனோம்னா நம்மளை வந்து மைண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிடும் அப்படிலாம் மூலிகைலாம் இங்கே இருக்குங்களா? இருக்குது. அது வந்து நமக்கு தெரியல. அந்த பெரிய பெரிய வைத்தியர்களெல்லாம் இருந்தாங்கள அவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி உண்மைதான் இருக்குது. மூலிகை இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க முடியல. அந்த மூலிகை எடுத்து இப்படி தலைவலாம் நீ என் கூட வந்துடுவ. அந்த மாதிரி பொம்பளைங்க ஆம்பளைங்களாம் வராமங்கிறாங்கள அது மாதிரியெல்லாம் வசியம் மையதெல்லாம் அது மாதிரிலாம் பொம்பளைங்கெல்லாம் கூட வந்துடுவாங்க. அது மாதிரியெல்லாம் இருக்குது மலையில். அது கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஒவ்வொரு இடத்துல போதை ஏற்றுற மூலிகைலாம் இருக்குது இல்லை. போதை ஏற்றுற மூலிகைலாம் அங்கே இல்லை. போதை ஏற்றுற மூலிகை வசியம் பண்ணுறது மட்டும்தான். வேலை தொழில் வந்து நம்ம வேலை நாள் விறுவிறுப்பாக வேலை போகணும், நம்ம முன்னேற்றம் கொண்டு வரணும். ஆமாம் ஆமாம். இந்த கடை கண்ணியெல்லாம் வைக்கிறாங்களா, அது கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். இந்த பொம்பளைங்க ஆம்பளைக்கெல்லாம் சேர ஆம்பளைக்கா மாதிரி அதை சேர்த்து வைக்குவாங்க. ஆமாம் சேர்த்து வைக்கிறாங்க. தாயத்து கட்டி சேர்த்து வைக்குவாங்க. அதுதான் அந்த மூலிகை. ஆமாம். அந்த கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அந்த கேஸு அப்படியே தீர்ந்துடும். அதுக்கு மைய இருக்குது, ஒட்டிட்டு நெத்தியில் ஒட்டிக்கிட்டு
நீர் வச்சு கொட்டிட்டு போனோம்னா அந்த செப்பரேட் கேஸை அந்த தெரியும். மாதிரி இப்போ இன்னும் விற்கிறாங்களா? நான் வச்சுக்கிறேன் மை. அப்படிங்களா? நீங்கள் வச்சுருக்கீங்களா? நான் வச்சுக்கிறேன். அது எங்கே வாங்குனீங்களா இல்லை எப்படி தயார் பண்ணணும்? தயார் பண்ணுறதுங்களா? பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிமலையில் அந்த ஊர் மக்களே ஒவ்வொரு கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க. சில பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, சில பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. நான் இந்த டீ கடைக்காரர் இங்கே தான் டீ சாப்பிட்டேன். இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட இந்த மாதிரி மை இருக்குது, அதை தடவுனா வந்து பிரச்சனை சால்வ் ஆயிரும், அதெல்லாம் உண்மையா, இந்த மாதிரி மூலிகைலாம் இருக்குது, மாந்திரிகை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து பக்காவாக பேசினாருங்க. அவர் பேட்டி எடுக்க முடியல, ஆனால் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டு. மனிதனால் உருவாக்குற பிரச்சனையை வந்து மனுஷனாக தான் சரி பண்ணிக்கணும். இந்த மைய மந்திரத்தெலாம் வந்து அதெல்லாம் சுத்தமாகவே அதெல்லாம் சும்மா ஒரு கண்கட்டி வித்தைங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். ப்ராக்டிக்கலாக பேசினார். சொல்லப்போனால் சூப்பராக பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்புகிறாங்க, ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க. அந்த வேர் விற்கிறது, அந்த மைய விற்கிறது எல்லாமே வந்து ஒரு தொழிலாக செய்கிறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. காது வலி இருந்தாவா? ஆமாம், காது மண்டெடுப்பா இருந்தா மண்டெடு சீவுக்கு வருதல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு வந்து இந்த தகை இருந்தால் அரைச்சி ஊற்றி இது மாதிரி இங்கே ரோட்லேயே நிறைய மூலிகைகள் இருக்குன்னா இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்குது. அதனால தான் செடியெலாம் வெட்டாமல் விட்டுருக்காங்க. இல்லை ரோடு இன்னும் வெட்டலையா? ரோடு வெட்டுவாங்களா? இதெல்லாம் வெட்டுவாங்களா? இதெல்லாம் வெட்டுவாங்க இப்போ. அதுதான், ஆனால் ரோட்டு மேலே இந்த மூலிகைலாம் வளர்ந்துருக்கு, அதான் கேட்குறேன். ஏன்னா இது மாதிரி வேறு என்ன மூலிகை இருக்குது இங்கே? தெரியல, இங்கே அந்த தகையை காட்டத்தான் தெரியும். தகையை காட்ட இப்போ இதை இந்த பூ செடிக்கெல்லாம் தொங்குது இந்த காட்சித்தை. அதுதான் சொல்கிறேன். நானும் அதை அங்கே பார்த்தேன், அதனால தான் இதை பார்த்துட்டு நின்னேன். இது வந்து ஏதோ பூண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆனால் வந்து வலி நிவாரணின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் எல்லாம் இங்கே கொல்லிமலை தான் எல்லாம் பூரா இதே இருக்குது. கொல்லிமலையில் தான் பூரா மூலிகை இருக்குது. மூலிகை இருக்குது. இந்த வண்டியில் வந்தாங்க, இந்த கால் முழங்காலுக்கு வலிக்கெல்லாம் எடுத்துன்னு எங்கள் கொல்லிமலையில் இருந்ததை பூரா அந்த வண்டியில் எல்லாம் கத்தையாக வச்சுருந்தாங்க. அந்த மருந்து எடுத்தாங்க. இந்த மருந்து இடத்துக்கு ஆகுன்னு கேட்டேன், இதாயா மூலிகையெல்லாம் அப்படின்னாங்க. நீங்கள் இந்த ஊர் தானா? நாங்கள் இந்த அந்த அந்த சைடு. எந்த ஊர் அது? ஊர்முடி. ஊர்முடி. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நாங்கள் பரிசுமே இங்கே தான். பிறந்ததுலேருந்து இங்கே தான்? பிறந்ததை ஒரே ஊர் தான், கட்டி போனதும் ஒரே ஊர் தான். அப்படிங்களா? ஆமாம். சரி சரி சரி. வேறு ஏதாவது மூலிகை உங்களுக்கு இங்கே வேறு எதுவும் தெரியல? பார்த்தா தெரியும், ஆனால் பார்த்தத்தான் தெரியும். நாங்கள் குழந்தைங்களுக்கு பிள்ளைக்கு மருந்து ஊற்றுறதெல்லாம் அதெல்லாம் நாங்கள். சளிக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? சளிக்கெல்லாம் அது இந்த குட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அங்கே கூட கொல்லிமலையில் கூடயும் அங்கே கூட நிலக்காட்டு கூட அந்த தகை எரி அந்த தகை மைக் சும்மா கையில் பிடிச்சி வச்சுப்பேன், பக்கத்தில் கூட வச்சுப்பேன், நான் பிடிச்சிக்கிறேன், பிரச்சனை இல்லை. அப்படி அந்த மருந்து அந்த குட்டித்தின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு சளி பிடிச்சா நீங்களே மருந்து நாங்களே மெடிக்கலெல்லாம் போய் வாங்க மாட்டீங்க? இதை வாங்க மாட்டோம். அந்த காய்ச்சலுக்கு அந்த தகையை எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க? குழம்பு வச்சு தான் அதெல்லாம். இந்த விஷக்கடிக்கலாம், பாம்பு கடி, விஷக்கடிக்க அவங்க அது வேற மருந்துக்காரங்க அது வேற இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் அதுவும் சித்த வைத்தியர்கள்லாம் இன்னும் இருக்காங்களா இங்கே? இருக்கிறாங்க, வைத்தியக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் பழைய ஆட்கள்லாம் இருக்காங்க, இன்னும் பழைய ஆளுங்களும் இருக்கிறாங்க, மாட்டு வைத்தியம் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ தான் குழந்தைங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, அதை வச்சு நாங்கள் மருந்து கொடுக்குறதில்ல. ஆஸ்பத்திரிக்கு போயிடறாங்களா, ஏன் நாம் கொடுக்கணும்? ஆனால் வெறிஞ்சோறு 7 நாளைக்கு நாங்கள் உப்புளி போடுறது வெறிஞ்சோறு தான். குழந்தை வேடம், இப்போ தாய் தான் சோறு இல்லாமல் கிடப்பா. அப்படியா? நாங்களே குழந்தைக்கு மருந்து கொடுக்குறோம். நீங்களே கொடுப்பீங்க? நாங்களே கொடுக்கலாம். எத்தனையோ குழந்தைக்கு நாங்களாம் கொடுத்து நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மருந்து குடிச்சுன்னு நம்ம இப்படியாக வெறிஞ்சோத்தை தின்றதுக்கு. இது சாப்பிட்டா வெறிஞ்சோறு தான் சாப்பிடணும்? வெறிஞ்சோறு தான், உப்புக்கல் இல்லை, உப்பு கிடையாது, குழம்புலாம் ஊற்றி சாப்பிடக்கூடாது. குழம்புலாம் இல்லை. அதனால எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. நாங்கள் 7 நாளைக்கு மருந்து ஊற்றுறோம், 5 நாளில் சரியாயிரும். சரியா 3 நாளில் கூட குழந்தை நல்லா வேடும். தாய் தான் அந்த சோத்தை தின்ன முடியாமல் கிடப்பா. அந்த ஏதாவது தாய் பால் மூலியமா வரணுங்கிறதுக்காக அந்த தாய்க்கு அந்த சோறை ஊட்டுறீங்க? ஆமா, அப்படிதான் ஊட்டுறோம். சரி சரி. அப்ப இதை மருந்து அரைச்சி சாப்பாட்டுல கலந்து அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வாயில் ஊற்றிக்கலாம் மருந்தை. சரி சரி சரி. பிள்ளைங்களுக்கு ஊற்றிடலாமா? தாய் வந்து அந்த பால் குடிக்கிறதில்ல, அதனால வேற பொருளை சாப்பிட்டா அது இதுன்னு சொல்லி கலந்துக்குன்னு சொல்லி தாய்க்கு வெறிஞ்சோறு உப்புலாத சோறு கொடுக்கலாம். உப்புலாத சோறு கொடுப்பீங்க? உப்புலாத சோறு கொடுக்கலாம். இது பாரி கேபுன்னு சொல்கிறோம் நாங்கள், நீங்கள் ஆரின்னு சொல்லுவீங்க. கடையிலலாம் அந்த மாவு இந்த வலிக்கெல்லாம் வருது இல்லை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த மாவு தான் நிலக்காட்டு வாங்கி தின்னுவாங்க. ஐயா நானும் வரேன், அதெல்லாம் வாங்கி தின்னுவாங்க. அது மாதிரி
வைத்தியெல்லாம் இங்கிட்ட வைத்தியத்தை பார்க்க மாட்டாங்க, யாரும்பா இப்போ பார்க்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா கொல்லிமலையிலேருந்து ஒரு சும்மா சின்ன ஃபாரஸ்ட்டு. சரி அங்கே ஒரு ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா 2 பக்கமும் செடியாக வளர்ந்துருந்துச்சு. இது செடி வந்து நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஆட் பண்ணுவேன், அதில் பாருங்கள். இது வந்து கிணத்து பூண்டுன்னு ஒரு வலி நிவாரணி செடிங்க. இது வந்து ரோட்டு மேலேயே வளர்ந்துருக்கு. இதுவும் ஒரு மூலிகை தான். அப்போதைக்கு தான் வந்து அந்த பாட்டிகிட்ட நிப்பாட்டி கேட்டால் அவங்க வந்து இப்போ இயற்கை மருத்துவம் வந்து யாருமே வந்து விரும்ப மாட்றாங்க, எல்லோரும் மாத்திரை மருந்துன்னு வாங்குறாங்க. ஆனால் இவங்க கிராமத்தில் வந்து இன்னுமே வந்து அந்த இயற்கை மருந்து தான். வலி நிவாரணியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு சளி பிடிச்சது, விஷக்கடியாக இருந்தாலும் சரி, இவங்களே வந்து எல்லாமே மருந்து தயாரித்து இவங்களே சாப்பிட்டுக்குவாங்களாம். அது எல்லாமே இந்த காட்டில் தான் விளையுது அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னது உண்மை தான். ஏன்னா இது மெயின் ரோடு தான், மெயின் ரோட்லேயே வந்து இந்த செடி வளர்ந்துருக்கு. இதை அரைச்சி இந்த காது வலி, சளி பிடிச்சிருக்கு, தலைவலிக்கு அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள்லாம் சாறு விட்டிங்கன்னா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி நிறைய மர்மங்கள் இருக்குது. நம்ம மறுபடியும் இன்னும் வாங்க அந்த கோயிலுக்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த குள்ள மனிதர்கள் சித்தர்களாக இருந்த கோயிலுக்கு போவோம். அங்கே போயிட்டு ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஆனால் கொல்லிமலையில் உண்மையிலே இந்த மூலிகைலாம் இருக்குங்க. ஒர்த்தான ஊர் தான் இது. கோயில் போகலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேயே பார்க்கிங்கு, குளிக்கிறது எல்லாமே இங்கேயே இருக்குது. இங்கே நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அதை வந்து ஃபைனலாக அந்த டெம்பிளுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த டெம்பிள் என்ட்ரன்ஸு. இதிலே வந்து அந்த சித்தர் மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க. உள்ளதான் டெம்பிள். நான் குளிக்கல, அதனால் டெம்பிளுக்குள்ளே வினோதமான வழிபாட்டு முறை. இந்த சித்தர்கள் தான் இங்கே தவம் செஞ்ச சித்தர்கள் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட சிலை தான் வந்து கோயில் மேலே, கோயிலை சுற்றி வந்து சிலையும் அவங்களோட பேரும் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே கரெக்டுன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த சித்தர்களை பற்றி தெரிஞ்சவங்க கீழே ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து இந்த கடையிலலாம் வந்து கொஞ்சம் இது ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். கொல்லிமலை அன்பே சிவம். அன்பு. உங்கள் பேர் அன்பு. என்ன தொழில்னா பண்ணுறீங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி, பாசி, இந்த மாதிரி மாலை, இந்த மாதிரி எல்லாம் படிக மாலை, உத்தரச்ச மாலை, இந்த மாதிரி எல்லாம். எங்கள் கடை எங்கே வச்சுருக்கீங்க? கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயில். அரப்பளீஸ்வரர் கோயில். எதுக்குன்னு இந்த கோயிலுக்கு இந்த பேர் வந்துச்சு? ஆனால் கொல்லிமலை வந்து அரப்பளீஸ்வரர் வந்து இது வந்து சுயபமாக, அதாவது கீழேருந்து பூமியிலேருந்து எடுத்தது தான். அதாவது இங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செடி கிடி எல்லாம் நிறையா இருந்துச்சு. அது வந்து மம்டி களை கொத்தும்போது, இந்த மம்டியால் கொத்தும்போது அது தலையில் பட்டு ரத்தம் வந்துருக்குது. உண்மையான அது இதுதான் வரலாறு. ஆமாம், வரலாறு நிறையா இருக்குது, சொல்லணும்னா நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சிவலிங்கம் விதை. இந்த வேரெல்லாம் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு தான். பூஜை ரூமில் பேர், இது பேர்லாம் என்னது? சபை நடுங்கி, இடி தாங்கி, பனி தாங்கி, எதுக்காக தொலங்கனி அந்த மாதிரி வேறுங்க. அது அதால மை ஆக்குறது, தொழில் விஷயத்துக்கு, ஜன விஷயத்துக்கு, பண விஷயத்துக்கு மை ஆக்குறது தான் வாங்கிட்டு போவாங்க மக்களுங்க. இதுதான் மதிமைக்கு குச்சி. மதிமைக்குன்னா மதிக்கதான் மதிப்பாங்க, கேட்காதவங்க பேச்சு கேட்பாங்க. எம்எல்ஏ எம்பி தலைவர் சிஎம் வரைக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் இதான் மதிமைக்கு குச்சி. அப்படிங்களா? ஆமாம். இது இப்போ இங்கே ஏதோ காடு இருக்குது, இந்த மதிக்கட்டான்னு அது வந்து காணாமல் போயிடுவாங்க, தொலைஞ்சு போய், அந்த வேலை உண்மை தானே? அதெல்லாம் அப்படியெல்லாம் அது நம்மளுக்கு வந்து இருக்குங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியாது அவ்வளோத்துக்கும். ஆனால் இருந்தாலும் மூலிகை இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூலிகையை பற்றி தெரியும் உங்களுக்கு? ஆமாம். இல்லை, நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து சித்தர்கள் இன்னும் வாழ்கிறாங்க, இன்னும் அந்த காடுலலாம் வந்து மூலிகைலாம் இருக்குது. அதை வந்து நம்ம லைட்டாக தொட்டு பார்த்தாலோ இது பார்த்தாலோ நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகி நம்ம காட்டில் தொலைஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சித்தருங்க முன்னாடியெல்லாம் சித்தருங்களா இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போல்லாம் வந்து அதெல்லாம் இப்போ அந்த அளவுக்கு அது நம்மளுக்கு தெரியாது. சித்தருங்களுக்கு வேணால் தெரியும் அந்த என்னென்ன அவங்க வாழ்ந்த காடுலாம் எங்கண்ணா இருக்குது? அவங்களும் வந்த காடெல்லாம் கொல்லிமலையில் இங்கே தான் இந்த தவம் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது குகையில் போயிட்டு அதெல்லாம் ஜாம் அங்கே பள்ளத்தாக்கில். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது உங்கள் அப்பா தாத்தா காலத்தில் யாராவது சித்தர்களை பார்த்த மாதிரி வரலாறு? இல்லைண்ணா, அப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன். தேவதாரி குச்சி. ஆமாம், கல்புரம் மாதிரி எரியும். அணைச்சி வச்சேன்னா சாம்பிராணி வாசனை அடிக்கும். அப்படிங்களா? இது வந்து சும்மா பற்ற வச்சாலே போதும். இது அதாவது எரிஞ்சிட்டே இருக்கும். இது சாதாரண குச்சி தான். சாதாரண குச்சி தான் உங்கள் கையிலே வேலை வர்றது மரம். ஆமாண்ணா, இது வந்து இப்போலாம்
இது கற்பூரத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆமாம் ஆமாம், சித்தருங்க வந்து சிம்ம உரிச்சு அப்படியே பற்ற வச்சு கல்புரம் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும். இது இந்த தேவதாரி குச்சின்னா இது வந்து இது வந்து தேவதாரி பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து மூலிகை கட்டு, வீட்டு டிஸ்ட்ரிக் கட்டுறது, பில்லி சூனிய சைவனை காலடி மண் எடுத்துறது, வீட்டோட மண் எடுத்து இதெல்லாம் பழிக்காதான. வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளை துணியெல்லாம் மஞ்சள் துணி நினச்சி இழுத்தி கட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை கட்டுங்கிறது. ஒவ்வொன்றுங்களுக்கு ஒவ்வொன்று அர்த்தம். 9 மூலிகை இருக்குங்கண்ணா. என்னென்ன ஏதாவது இது வந்து பேய் மிரட்டி. பேய் மிரட்டினா பில்லி சூனிய சைவனை காலடி மண் எடுத்துறது, வீட்டோட மண் எடுத்துறது, இதெல்லாம் பழிக்காதானா இது வச்சோம்னா. சரிங்களா? அடுத்தது பாருங்க செம்பூதளம். சக்திக்கு சேர்ந்தது, சக்தி மிஞ்சினதா எதுவும் இல்லை. அதான் செம்பூதள குச்சி. கருங்காலி குச்சி தான். கருங்காலி குச்சின்னா நம்ம வீட்டில் தெய்வங்கள் இல்லைன்னா சோதனை வரும். இந்த கருங்காலி குச்சி வச்சோம்னா எல்லா தெய்வத்தை வரைக்கும் தான் கருங்காலி குச்சி இது வைக்கிறது. ஏர்சிங்குச்சி, வாழ்க்கையில் படிப்படியாக ஏறதா ஏர்சிங்குச்சி. செல்வங்கள் தானியங்கள் எது இருந்தாலும் ஏறிட்டு ரூபாய் இறங்க மாட்டீங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க உக்ரபூதாளி. உக்ரபூதாலி தெய்வத்தை அனுகிரகம் செய்யறது உக்ரபூதாளி. சபை நடுங்கி. உன்னை பார்த்தால எத்தனை பேர் இருந்தாலும் இது நடங்கும். இருந்தது அதான் இது சபை நடுங்கி குச்சிங்கிறது. சேந்தாடும் பாவை. சேந்தாடும் பாவை சிவனுக்கு சேர்ந்தது. ஒரு இலை அடிச்சுன்னா எல்லா யாராவது சேந்தாடும் பாவை குச்சி. இது எல்லாமே அனைத்துமே ஒரு மூலிகை கட்டு. நல்ல வீட்டு வாசல்ல கட்டுறது. வீட்டுக்கு வாசல்ல கட்டுறதுங்கண்ணா. ஓம் நம சிவாய சிவா சிவா. இந்த இதெல்லாம் என்ன வேறு? இது வந்து யானை வணங்கினா எத்தனை பேர் யானை இருந்தாலும் உன்னை பார்த்து வணங்கிட்டு போவாங்க. இது பூஜை ரூமில் வச்சிங்கன்னா அப்படிங்களா? இந்த மைக்கு வாங்கிட்டு போவாங்க. இது இங்கே தாயத்து போடுவாங்க. அப்படிங்களா? இதுலேயே தாயத்து போடுவாங்க. தாயத்து போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இங்கே வளர்றது தானா? இங்கே ஆமாம், இங்கே வளர்றது. இந்த மரம் இது வந்து ஏர்சிங்கு வீரசிங்கு. செட்டு பூஜை ரூமில் வச்சிங்கன்னா வாழ்க்கையில் படிப்படியாக ஏறத ஏர்சிங் குச்சி கொடுக்குறது. வீரசிங்குன்னா எந்த மாதிரி ஆளாக இருந்தாலும் நம்ம வீரமாக பார்க்குறத வீரசிங்குன்னு சொல்கிறது. சரி சரி, இது பார்த்தாச்சு. அப்படியே கடை அப்படியே பொறுமையாக காட்டுங்க. கடை எல்லாமே அப்படியே வெளியே இருந்து இது 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 எதுனா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அலங்கனி தொலங்கன்னு சொல்லுவாங்க. இதோட வேறு. சரிங்களா? இது அலங்கன் தொலங்கல் இல்லை, இது ஒரு வேறு தான். இது வெளியே சொல்லக்கூடாது. இதுதான் நாகதாளி குச்சி. பாம்பு மாதிரி தான் இருக்கும். இது இல்லை நாக்கு மாதிரி இருக்குது பாருங்க. ஆமாம் ஆமாம், இது வந்து நாகதாளி குச்சி. பூஜை ரூமில் வச்சு நல்லதுங்கண்ணா. ஆமாண்ணா. இந்த பாருங்க, இது எல்லாமே இங்கே நாகதாளி. இந்த நாக்கு இருக்கு பாருங்க. இங்கே வெட்டுறது தானே? இங்கே இதெல்லாம் இங்கே விளையிறது தான். இங்கே விளையிறது தான். ஆடு மாடு போகிறவங்க நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓ, அவங்க கொடுக்கறது. அந்த இதில் அந்த இது வளைஞ்சிருக்கலாம். அது இது வந்து இதுவும் நாகதாளி. இதோட சேர்ந்தது தான் நாகதாளி. அதாவது நாகதாளியில் பெருசு 9 நாகதாளி ரகம் இருக்குது. இதில் 9 ரகம் இருக்குது. ஆமாம், 9 ரகம் நம்மகிட்ட இல்லை. எல்லாம் இருக்குது, சொன்னாங்கன்னா எடுத்து. ஓ சரி சரி. இந்த குண்டுமணி 9 நவதானியங்கள். பாவங்கள் தோஷங்கள் நினச்சாங்க லட்சுமி கலாச்சாரம். இது வந்து 9 நவதானியங்கள் குண்டுமணிகள். ஆமாம், வீட்டில் நம்ம விவிதரில் போட்டு வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம். அதாவது 9 நவதானியங்கள் பாவங்கள் தோஷங்கள் விளக்கும். அதுன்னா அந்த பூ மாதிரி இருக்குல்ல அந்த செடி, அது குண்டுமணி தான். அதுவும் குண்டுமணி, புழு குண்டுமணி. அது பிளேஸ். அது என்னது? இது நெத்தச்சூரினா. நெத்தச்சூரினா இது வந்து அதாவது ஒரு பூஜைக்கு நெத்தச்சூரிங்கண்ணா. இது வந்து நெத்தச்சூரினா இது வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. அதாவது நம்ம வீட்டை சுற்றி துஷ்ட சக்தியெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நெத்தச்சூரி கொடுக்குறது. இதுதான் நெத்த. வீட்டை சுற்றி வைக்கணுமா? இல்லை, வீட்டுக்கு பூஜை ரூமில் வச்சுட்டாலே நம்ம வீட்டில் எந்த துஷ்ட சக்தியும் உள்ளே வராது. அது மாதிரி அந்த இது டிஸ்ட்ரிக் நல்லது. அந்த ரவுண்டு மாதிரி இருக்கிறது இதுங்களா? அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா சபை நடுங்கி குச்சிங்கன்னு சொல்லுவாங்க. சபை நடுங்கி மூலிகை தான். இது ஒரு மூலிகை தான். இது நல்லது தான். அனைத்துமே இருக்குங்க. நீங்கள் அப்படியே பாருங்கள். 63 83 23 61 34. சரி, ஓகே ஓகே. சரி, ஏதாவது வேணும்னா என்னென்ன கான்டாக்ட் பண்ணிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதாவது இங்கே ஒரு நம்பிக்கைக்காக எல்லாமே வாங்குறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா வந்து நானுமே வந்து அந்த ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் ஒரு சில இதை உணர்ந்தேன் நான். ஆக்சுவலாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்லேயே ட்ராவல் பண்ணது. நாங்கள் அந்த ஜன்னல் வேறு திறந்து வச்சுருந்தோம். அந்த மூலிகை ஸ்மெல் வந்து நல்லா உள்ளே வந்துச்சு. நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். அதில் வந்து லைட்டாக எங்களுக்கு அந்த தலைவலி வந்து இருந்துச்சு. அப்புறம் ஏதோ ஒரு மைண்டு கொலாபரேஷன் நாங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணோம். இது நான் மட்டும்தான் ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சி என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். அவங்களும் அதே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபீலிங் இருந்துச்சு எங்களுக்கு. நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இல்லாமலாம் இருக்காது. ஸோ அவங்க எதையோ ஒன்று பாதுகாக்க நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த கொல்லிமலையை வந்து கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. சம்திங் அதில் வேலிடாக ஏதோ ஒன்று இருக்கலாம். அதை வந்து ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த பிசாசு சித்தர்கள் பற்றி எனக்கு வந்து அது என்னன்னு தெரியல. ஏன்னா பிசாசு வந்து ஒரு வேளை எனக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நம்ம நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதனால் அதை பற்றி கான்ஃபிடண்ட்டாக பேசுவோம்.
பிசாசு இன்னும் பார்க்கல, ஒரு வேளை பார்த்தா அதை பற்றி பேசுகிறேன். இந்த சித்தர்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் அந்த கொல்லிமலையை பற்றி வந்து ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணுமா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். இதே மாதிரியே நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஓகேவா, இல்லை பழைய மாதிரி வந்து அந்த வீடியோ மட்டும் போதுமா, இல்லை இது மாதிரியும் சேர்த்து போடலாமா, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹாண்டட் பிளேஸு, ஏதாவது ஒரு நைட் ரைடிங் போகிற மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். டூரிஸ்ட் ஃபேமிலி TN94 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.